இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. பேதுரு ஒரு நல்ல ஆலோசனையை குடும்பத்தில் உள்ள புருஷர்களுக்கு கொடுக்கிறார். உங்க மனைவிகளோடு நீங்க விவேகமா வாழ்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை ஒழுங்கா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கைக்கு என்ன வராது? தடை வராது. அவர்கள் பலவீனமான பாண்டங்கள் தான், ஆனா அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் உங்களோடு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பம் எனக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய தடைகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்றத சாத்தான் விரும்பவே மாட்டான். ஜெபம் பண்றவங்களுக்கு சாத்தான் என்றைக்கும் ஆதரவா இருக்கவே மாட்டான். ஜெபம் பண்றவங்கள ஒரு நாளும் அவன் ஊக்கப்படுத்தவோ உற்சாகப்படுத்தவோ ஒரு நாள் அவன் செய்ததே இல்லை. ஜெபம் பண்றவங்கள ஓயாம அவன் தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான். அப்ப அதற்கு எதனாலும் தன்னுடைய கருவியா கரத்தின் ஆயுதமா எடுத்து என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதுல மிக முக்கியமானது குடும்பம். இந்த குடும்பத்துல அவன் கையை வச்சுட்டான் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்துல ஒரு கிரியையை நீங்க பார்க்க முடியாது. குடும்பம் சரியில்லாம நீங்க ஜெபித்தால் உங்களால தேவ பிரசனத்தை உணரவே முடியாது. குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல பிரிவினை, குடும்பத்துல ஒரு மனம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு, ஆனாலும் நான் பல மணி நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க நேரத்தை தான் வீணாக்குகிறவர்களா இருப்பீர்கள். அது போலதான் மனைவிகளும் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு அந்த புருஷர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கரெக்டாக நீங்க செய்யுங்க, கடமையை கரெக்டாக நீங்க செய்யுங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் நித்திய ஜீவனை என்ன செய்ய போறோம்? நம்ம சுதந்திரிக்க போறோம். ஆகவே உங்களுடைய ஜெப நேரங்களை திட்டமிடுங்கள். குடும்ப பொறுப்புகள், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள், உதவிகள், இதற்கு தடை வராதபடி, பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு இடையூறாக இராதபடி, ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலைகள், தொழில்கள் தடைபட்டு போகாதபடி ஜெப நேரங்களை திட்டமிடுங்கள். ஜெபிக்கிற இடத்தை தீர்மானியுங்கள். இதற்கெல்லாம் நீங்க நல்ல பிளான் பண்ணி நீங்க ஆயத்தப்படுவீர்களானால் உங்க ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே குடும்பத்துல நீங்க தனிப்பட்ட விதத்திலும் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். குடும்பமாக மனைவியோடு கைகோர்த்து இணைந்தும் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்துல முழு குடும்பமாக பிள்ளைகளோடும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஜெப வாழ்க்கை தடைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அநேக ஆசீர்வாதங்களை தருவாராக. பரலோக தேவனே, எங்களுடைய ஜெபங்களுக்கு குடும்பம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு நாங்கள் எங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்க, ஜெப நேரத்தை திட்டமிட்டு செலவு செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.